ஃபர்ஸ்ட் அடுப்பில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சுட்டே வருதுங்க. இப்போ வந்துட்டு பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைட் டிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா அந்த வெங்காயத்தோடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, நல்லா வதங்கிட்டே வருது பாருங்கள். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த குடமிளகாலாம் நல்லா வதங்கிட்டே வருது பாருங்கள். நசுக்கி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிடுச்சு அது. இப்போ வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த காயெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா அப்படியே வேக வச்சிடணும். இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிட்டு வேக வச்சிடணும். இங்கே பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு நசுங்குது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காஷ்மீர் சில்லிங்க, கலருக்காக நான் வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா அந்த காயில் வந்து நல்லா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்க. இந்த பச்சை வாசனையும் நல்லா போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப ஊற்றிடாதீங்க. அதாவது அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி அது வந்து கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். ஓகே, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு வந்துட்டு நீங்கள் சரி பார்த்துட்டு இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்து நசுங்கிற அளவுக்கு வந்துடும். நம்ம இன்னும் தண்ணியெல்லாம் வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து நல்லா சுண்டிகிட்டே வருது பாருங்கள். ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நசுங்குது பாருங்கள். ஓகே, நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க உருளைக்கிழங்கு குடமிளகாய். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான குடமிளகாய் உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரெடி.